கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக சிறு கூட்டரங்கில் மாநகராட்சி, நகராட்சிகள், பேரூராட்சிகள் மற்றும் கிராம ஊராட்சிகளுக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் சீராக வழங்குவது தொடர்பாக துறை சார்ந்த அலுவலர்களுடனான கலந்தாலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு PN ஸ்ரீதர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. கோடை வெயிலை சமாளிக்கும் வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் சீராக குடிநீர் வழங்கப்படுவதை துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் உறுதிப்படுத்திட வேண்டும். வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ள பகுதிகளில் பொதுமக்கள் நடந்து செல்வதை தவிர்க்க வேண்டும். பொது சுகாதாரத்துறையால் அறிவுறுத்தப்பட்டுள்ள அனைத்து நடவடிக்கைகளையும் பொதுமக்கள் அனைவரும் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு PN ஸ்ரீதர் அவர்கள் தெரிவித்தார்கள். இக்கூட்டத்தில் நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா, உதவி இயக்குநர்கள் திரு சத்யமூர்த்தி, திருமதி சாந்தி, அனைத்து வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், செயற்பொறியாளர், உதவி திட்ட அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். கன்னியாகுமரி மாவட்ட தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் மகளிர் சுய உதவி குழுக்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு PN ஸ்ரீதர் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். குமரி மாவட்டத்திற்கு உட்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களின் வாயிலாக பல்வேறு பொருட்கள் தயாரிக்கப்பட்டு அவற்றினை பெருமளவில் சந்தைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ராஜாக்கமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் புத்தேரி மல்லிகை மகளிர் உறுப்பினர்கள் 12 பேர் இணைந்து 24 வகை தானியங்கள் மற்றும் சத்து மாவு உற்பத்தி மையம் பார்வையிடப்பட்டது. மேலும் அகஸ்தீஸ்வரம் ஊராட்சி ஒன்றியம் பஞ்சலிங்கபுரம் ஊராட்சியில் ரோஜா சகோதர வாழ்வு சங்கம் உறுப்பினர்கள் மகளிர் திட்டத்தின் மூலம் செயல்படும் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பில் சமுதாய முதலீட்டு நிதி கடன் தொகை ரூபாய் 2 லட்சம் பெற்று சங்கு பொருட்கள் உற்பத்தி செய்யும் பணியினை நேரில் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். மகளிர் சுய உதவி குழுவினர் இதுபோன்ற சுயதொழில் புரிந்து தங்கள் வாழ்வில் ஏற்றம் பெற்றிட வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார்கள். குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக சிறு கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு PN ஸ்ரீதர் அவர்கள் தலைமையில் பறவை காய்ச்சல் கண்காணிப்பு பணிக்கான அனைத்து துறை ஒருங்கிணைப்பு குழு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் 2 வாரங்களுக்கு முன்னர் சில வாத்துகள் பறவை காய்ச்சல் நோயால் இறந்தன. அப்பகுதியில் அதனைத் தொடர்ந்து சுமார் 45,000 கோழிகள் மற்றும் வாத்துகள் நோய் பரவலை தடுப்பதற்காக அளிக்கப்பட்டன. பறவை காய்ச்சல் வைரஸ் கிருமிகளுள் பல வகைகள் இருந்தாலும் தற்போது பரவி வரும் H5N1 என்ற வகை வைரஸ் கிருமி அதிக வீரியம் வாய்ந்தது. நோய் பாதித்த பண்ணைகளில் இறந்த கோழிகள், கோழி கழிவுகள், பண்ணை உபகரணங்கள், முட்டை தட்டுகள், கோழி தீவனம், தண்ணீர் உடைந்த முட்டைகள் மற்றும் குஞ்சு பொரிப்பு இயந்திரங்கள், பறவை கூண்டுகள் ஆகியவற்றில் இருந்து வெளிப்படும் பறவை காய்ச்சல் வைரஸ் நேரடி தொடர்பு மற்றும் சுவாசக்காற்றின் மூலம் கோழிகள் மற்றும் மனிதர்களை தாக்கும். பறவை காய்ச்சலின் அறிகுறியானது தீவிர நோயுற்ற கோழிகள் எந்த அறிகுறியும் வெளிப்படுத்தாமல் 48 மணி நேரத்திற்குள் இறந்துவிடும். வயிற்றுப்போக்கு, தூங்கிய நிலை, கொண்டையில் நீல நிறம், கண் இமை, தலைவீக்கம், தள்ளாடுதல், மூச்சு திணறல், அதிக உயிர் சேதம், முட்டை உற்பத்தி குறைவு ஆகியவை ஏற்படும். எனவே பொதுமக்கள் தங்கள் வீடுகளிலும் கோழி பண்ணைகளிலும் வளர்க்கப்படும் பறவைகள் மற்றும் இறைச்சி வகை பறவைகளில் இதுபோன்ற அறிகுறிகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து உடனடியாக கால்நடை மருத்துவர்களிடம் காண்பித்து தடுப்பூசி போடுவதன் மூலம் பறவை நோயை குணப்படுத்துவதோடு பரவாமலும் தடுக்கலாம். பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் நடைபெறும் விழாக்கள், விசேஷங்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளிலும் உணவகங்களிலும் தற்காலிகமாக வெளி மாவட்டங்களிலிருந்து முட்டைகள், இறைச்சி வகை பறவைகள் ஆகியவற்றை இறக்குமதி செய்யாமலும் இருக்க வேண்டுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கேரளாவில் ஏற்பட்ட பறவை காய்ச்சல் நோய் தமிழ்நாட்டில் பரவாமல் தடுக்க குமரி மாவட்டத்தில் களியக்காவிளை மற்றும் காக்கவிளை பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு 24 மணி நேர தீவிர கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் நோய் கிளர்ச்சி ஏற்படும் பட்சத்தில் அனைத்து துறைகளும் இணைந்து செயல்படுதல் அவசியம். அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக காவல்துறை, வனத்துறை, சுகாதாரத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, போக்குவரத்து துறை ஆகிய துறைகள் வாயிலாக பணிகள் மேற்கொள்ள தயார் நிலையில் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு PN ஸ்ரீதர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.